அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறைவனிடம் கையேந்துங்கள். இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கின்றது என்றால், இன்று நம்முடைய சமுதாய மக்கள் பெரும்பாலும் அதிகமான அளவிலே தர்காக்களில் போய் நிற்பதை பார்க்க முடிகின்றது. அதிலும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் அங்கு நடக்கக்கூடிய, எங்கு மேலப்பாளையத்தினுடைய தெற்கு பகுதியிலே இந்த ஊர் அமைந்திருக்கின்றது என்றால், இங்குள்ள மக்கள் இருக்கின்றார்கள் என்றால், வடக்கு பகுதியிலே நடக்கக்கூடிய எல்லா தர்காக்கள் உள்ள கந்திரிகளுக்கும் இங்கிருந்து தான் வர்றாங்க. புது சட்டை, புது சேலை, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல அழகான சேலையை உடுத்துக்கொண்டு இங்கிருந்து தான் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. பஞ்சாபுக்கு இங்க இருந்தா வர்றாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சு போன மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் நிறைய பார்த்தாச்சு என்று அவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு சலித்து போன மாதிரி இருக்கிறது. அதனால் இங்கிருந்து உள்ள மக்கள் தான் அங்கு கிளம்பி வருகின்றார்கள். ஒரு பெரும் கூட்டமே இங்கிருந்து கிளம்பி வருகிறது. ஆண்களும் பெண்களும் சாரசாரையாக கிளம்பி வருகிறார்கள். அதற்கு தக்க நமது ஊரிலே கந்திரிகளும் நிறைய அமைந்திருக்கின்றன. 1-2 கந்திரியா வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர், விடமடங்கிறான். 6 நோன்பு கழிஞ்ச பிறகு ஆரம்பிக்கும் ஹஜ் பெருநாள். அதற்கடுத்து முஹர்ரம், அந்த முஹர்ரத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய கந்திரி, அதற்கடுத்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கந்திரி, அதற்கடுத்து ஷாவுல் ஹமீத் அவர்களுடைய கந்திரி, அதற்கடுத்து மறந்துடக்கூடாத மக்கள் ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்தி கந்திரி, நல்லவேளை குஸ்தின் பேர் வைக்காம போனான், அவருடைய கந்திரி. அதற்கடுத்து இது எல்லாமே ஃபாரின் அவுலியாக்கள். ஷாவுல் ஹமீது மட்டும் எங்க உள்ளவர், நாகூர்ல உள்ளவர், அவரு நேஷனல் அவுலியா. அவர் இது அல்லாமல் லோக்கல் அவுலியா நிறைய இருக்கிறாங்க. லோக்கல் அவுலியா நிறைய இருக்கிறாங்க. பசீரப்பா, மஸ்தங்காப்பா, நாயகமாப்பா, இப்படி நிறைய பேர் லோக்கல் அவுலியாக்கள். இந்த அவுலியாக்களுடைய இவங்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் என்று வேற பேர் வச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த தர்காக்களில் நின்று மக்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வை, எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவை என்று இந்த தர்காக்கள்ல போய் நின்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தர்காக்கள்ல அவர்கள் விளக்கு ஏற்றுகின்றார்கள். அந்த தர்காக்கள்ல பச்சை போர்வை ஒன்று போர்த்தப்பட்டிருக்கும். அதுல பூமாலைகளை போடுறது, அந்த கபருக்கும் சந்தனம் பூசிக்கிறது, இவன் கழுத்திலையும் சந்தனம் பூசிக்கிறோம். பாக்குறோமா? அதுக்கடுத்து உண்டியல்ல காசு. இந்த ஒரு கூட்டம் தர்காக்கள்ல நிக்கிறது போக, வாலிப பெண்கள்லாம் வந்த உடனே வாலிப பையங்க சும்மா இருப்பாங்களா? அது எப்படி நீங்க மட்டும் போறது? நாங்க இளைஞர்கள், உங்களை விட எங்களுக்கு இந்த தர்காக்களுடைய விஷயத்துல, இறைவனுடைய அந்த பக்தியில, இஷ்குல, மஹப்பத்துல, அவ்லியாக்களுடைய மஹப்பத்து இவனுக்கு வந்துருச்சு. நின்று பார்த்துட்டு நிக்கிறான், நகரவே மடங்கிறான். இப்படி இந்த மாதிரியான இந்த மக்கள் இந்த தர்காக்கள்ல நிற்கக்கூடிய இந்த அவல நிலை, அங்கு உள்ள ஆட்கள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது, இவர்கள் இடத்தில் பிரார்த்தனை செய்வது கூடாது, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான், படைத்த அந்த ரப்பிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு வேதத்தை தந்திருக்கிறான், குர்ஆன் என்ற வேதம். அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் அருளி அந்த குர்ஆனில் சொல்கின்றான், ஒய்தா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், இதை பத்தி ஏன் கேட்கிறாங்க? இன்னி கரீப், நான் தான் பக்கத்தில் இருக்கின்றேனே, நான் தான் அருகில் இருக்கின்றேனே. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா சாலக இபாதி அன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி, யார் என்னை அழைத்தாலும் அவர்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன்.
யார் அழைத்தாலும் அவர்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். அவர்கள் என்னையே அழைக்கட்டும். அவர்கள் என்னை நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றார். நாம நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய விவகாரங்களை, நமக்கு ஏற்பட்ட பாதகங்களை, நோய்களை எல்லாவற்றையும் அந்த அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். இங்கு உள்ள மக்கள் குறிப்பாக ஆத்தங்கர பள்ளிவாசலுக்கு போறாங்க. ஆத்தங்கர சையத் அலி பாத்திமா, நம்ம ஊர்ல உள்ள வேன்களுக்கு எல்லாம் பேரு சையத் அலி பாத்திமா. அப்படி வந்து நிக்கும், சையத் அலி பாத்திமா வர்றா வந்து நிக்கும். அந்த வேன்ல சையத் அலி பாத்திமாவுடைய கபரு போட்டு அதுக்கு ஒரு பூ பார்த்துக்கங்க. அந்த சையத் அலி பாத்திமா மீது அந்த அளவுக்கு பக்தி. அந்த பள்ளிவாசல், அதுக்கு பேர் பள்ளிவாசல் வேற வச்சிருக்காங்க. அது கபிரிஸ்தான், அது கபிரிஸ்தான் தர்கா. பள்ளிவாசல்ங்கிறது அங்க வந்து சிலையோ அல்லது கபரோ இருக்காது. பள்ளிவாசலுக்குள் நுழைந்தோம் என்றால் அங்க ஒன்றுமே இருக்காது. இந்த பள்ளி ஆத்தங்கர தர்காவில் போய் மக்கள் எங்களுக்கு பிரார்த்தனை, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி வையுங்கள் என்று அங்க போய் துவா செய்யறத பார்க்கிறோம். கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க, அவங்க இறந்து போய் எவ்வளவு நாளாச்சு. அவங்களுக்கு இங்கிருந்து பேசுறது காதுல விழுமா? ஒரு ரூம்ல ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான், நல்ல கண்ணாடி கூண்டு என்று வைத்துக் கொள்ளுங்க. வெளியில இருந்து யாராவது சத்தம் போட்டா உள்ள உள்ளவனுக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் ஊம பாசை தான் பேசணும். எங்க வந்த, எதுக்கு வந்த, உன்னை அடிக்க வந்த, இப்படித்தான் பேச முடியுமே தவிர இவன் பேசுறது உள்ளுக்குள்ளவனுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளவனுக்கு பேசுறவனுக்கு வெளியில தெரியாது. ஏன்? நல்ல கண்ணாடி போட்டு மறைச்சாச்சு. சத்த அலையே உள்ள போகாது, காற்றே உள்ள போகாது. அப்படி இருக்கும்போது இந்த தர்காக்கள் கட்டியிருக்காங்களே, இந்த கபரு, அது உள்ளக்க எந்த சத்தமும் போகாது. நீ என்னதான் வெளியில இருந்து வெடி வெடிச்சாலும் சரிதான், என்னதான் நீ கூப்பாடு போட்டு அழுதாலும் சரிதான், கொட்டு அடிச்சாலும் சரிதான், அங்க கேட்குமா? கேட்காது. அவங்க இப்படி கேட்காத ஒரு ஆள்கிட்ட போய், அவங்களுடைய காதுல எதுவுமே விழாது, அவங்கள்ட்ட போய் நீங்க ஏன் கேட்கிறீங்க? இன் ததுவூகும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய அந்த அழைப்பை அவர்கள் செவியுறவே மாட்டார்கள். உளவு சமீவு, அப்படியே ஒரு பேச்சுக்கு அவர்கள் கேட்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும், கியாமத்து நாள்ல நீங்க அவங்களை கூப்பிட்டீங்களே, அத வந்து கியாமத்து நாள்ல அவர்கள் மறுத்து விடுவார்கள். கியாமத்து நாள்ல இந்த ஆத்தங்கர சையத் அலி பாத்திமா வந்து உண்மையிலேயே ஒரு அவுலியாவா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள கூப்பிட்டு பாருமா, இவங்க தான் உங்களை உலகத்துல கூப்பிட்டாங்க, அல்லாஹ் கேட்பான், உங்களை உலகத்துல கூப்பிட்டாங்க, உங்களையே அழைச்சி பிரார்த்தனை செய்தாங்க, ஆத்தங்கர சையத் அலி பாத்திமாவே என்று சொல்லி துவா செய்தாங்க, நீங்க அந்த தகுதியில உள்ள ஆளா? அல்லாஹ் கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது, இவன் எங்களை கூப்பிட்டதுக்கு நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம், அதற்கு பொறுப்புதாரியாக ஆக மாட்டோம், அவங்க கூப்பிட்டதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு கையவுத்து விட்டுருவான். அவன் இப்படி கைத்தவுத்து விடும் பொழுது இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க கூப்பிடலாமா? இவங்களை அழைத்து பிரார்த்தனை செய்யலாமா? கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கேட்க வேண்டியது அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே துரோகம் செய்து கொண்ட மக்களே, பாவம் செய்த மக்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப
ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். நீங்க அல்லாஹ்ட்டே கேளுங்க, நீங்க அவனிடத்திலேயே உங்களுடைய பிரார்த்தனையை வையுங்க, கோரிக்கையை வைங்க. இந்த இறந்து போன இந்த ஆட்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. அவர்களை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். இவங்களுக்கு ஏதாவது ஒரு சக்தி இருக்குதா? இவங்களை அவுலியாக்கள் சொல்லி நீங்க நம்புறீங்களே, யாரையாவது ஒரு ஆளை நீங்க கூப்பிட்டு வாங்க, அவங்களுக்கு அவுலியாவா என்ன நாம டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி அவங்களுக்கு அந்த அவுலியாக்கள் அந்த பட்டத்தை யார் கொடுத்தது, அந்த அவுலியாக்கள் தரஜாவை அந்தஸ்தை யார் கொடுத்தது? யாருமே அப்படி அவங்க அவுலியான்னு சொல்லி நிரூபிக்க முடியாது. உலகத்துல அவங்க வாழ்ந்து மற்ற ஆட்களை போன்று வாழ்ந்து இறந்து போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்களை போய் எப்படி நீங்கள் அவுலியாக்கள் என்று சொல்ல முடியும்? எத்தனையோ இடங்கள்ல மைல்கல்ல புதைச்சு வச்சு அவுலியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னா, ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு இடத்தை ஆட்டைய போடணும்னா, இன்னைக்கு வழக்கத்துல ஒன்று அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டமாக்க ஹைவேஸ் கூட இடிக்க மாட்டான். ஹைவேஸ் கூட இடிக்க மாட்டான். நீங்க மத்த யாராவது ஒரு வீட்டை நீங்க கட்ட முடியுமா பாருங்க. ஆஷூரான் தெருவுல 10ஆம் ஆஷூரானா 10 அர்த்தம் 10வது அர்த்தம். அது 10வது தெருவாது. அந்த பஞ்சா இருக்கிறதுனால அதுக்கு என்ன வச்சிருக்கான், ஆஷூரா தெருன்னு வச்சிருக்கான். நடுவுல இருக்குது பாருங்க. இப்படி எங்க தெருவுல நான் இப்படி கட்ட முடியுமா? நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னா முனிசிபாலிட்டிக்காரன் வந்துருவாங்கல்ல, கார்பரேஷன்ல இருந்து என்ன இங்க வீடு கட்டுற, பஞ்சா கட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி நான் கட்டுறேன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இப்படி பக்திங்கிற பேர்ல இப்படி எல்லாம் என்ன செய்யிருக்காங்க, கட்டிருக்காங்க. அதனால ஒரு இடத்தை கையகப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு தெய்வீக கலர் கொடுக்கணும். ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல, நல்ல 4-5 பனைமரத்தை தூக்கி போட்டு புதைச்சிட வேண்டியது. புதைச்சிட்டு ஒரு கபரை நீங்க கட்டிட்டேன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லணும், மக்கள் கேட்பாங்க, யாருங்க இது பனைமரத்து ஒளியுள்ளா? அவ்வளவுதான். என்னப்பா அவர்கிட்ட கராமத்து? ஏன் அப்பா, பணம் நொங்கு கிடைச்சிச்சு, பதநீர் கிடைச்சிச்சு, பண ஓலை கிடைச்சு, நீங்க விசிறீங்கல்ல, அந்த விசிறி பனைமரத்துல உள்ளதுதான். கல்லு கிடைச்சு, அவன் கல்ல போட்டு தள்ளாடுனா, இப்படிப்பட்ட அற்புதங்க இந்த பனைமரத்து ஒளியுள்ள. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பெண்கள் அப்படி அந்த பகுதியில் நடந்து போய் இது பனைமரத்து ஒளியுள்ளாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கந்திரி வச்சு, அந்த கந்துரிக்கு யார கூப்பிடுவாங்க, புஷ்ப கூப்பிடுவாங்க. நாங்க இருக்கும் பொழுது திட்டச்சேரியில யாரு, நிர்மலா, இந்திரா ஆடி நிர்மலாவை கூப்பிட்டு டான்ஸ். அவருக்கு அவுலியாக்கா அதான் பிடிக்கும். பாருங்க, நமக்கே அது பிடிக்க மாட்டேங்குது, இறந்து போன ஆட்களுக்கு என்ன கேக்குதுன்னு பாருங்க. இப்படி எல்லாம் அந்த டான்ஸ், யானை, ஊர்வலம், கொட்டு, குழலு எல்லாம் அந்த நீங்க பக்கத்தில் இந்த மேலச்செவல்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதமான அன்றைக்கு திரைப்படம் வேற போட்டாங்க. அவுலியாக்களுடைய அந்த பரக்கத்தினுடைய முன்னாடி ரஜினி படம் ஒண்ணு, ரஜினி படம். ஏன்னா ரஜினி படம் பூரா கராமத்து தான் வளரும். பாத்தீங்களா, ஒரு கம்ப விடுவார், அப்படி சுத்தி போயிட்டே இருக்கணும். போய் எதிரி போய் அடிச்சது அவர் அப்படியே என்ன செய்வாரு, அப்படின்னு ஒரு கை ஆட்டுவாரு, போயிட்டு பாக்குறோமா. அப்ப இப்படி இது மேலச்சேவல் கந்தூரியில அவுலியாக்களுடைய படம், அவுலியாக்களுக்காக வேண்டி ரஜினிகாந்த் படம். இந்த சமுதாயம் இங்க தேரா. இதுல நம்ம ஆலிசாக்கள் அதுல அல்பாத்தியா, எதுலயே விட மாட்டான். கல்லு கடை திறந்தாலும் அல்பாத்தியா, வட்டி கடை திறந்தாலும் அல்பாத்தியா, விட்டவே மாட்டான் நம்ம ஆட்கள். அங்கேயும் அந்த அவுலியாவை பத்தி தெரியுமா, யாரு, பணமரத்து அவுலியாவை பத்தி. அவருக்கு அப்படி இருந்துச்சு, அது ரொம்ப நீட்டமா நின்னாரு, எத்தனை 80 அடி உயரம் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கிராமத்தையும் பேசுவாங்க. இப்படி இந்த இறந்து போய் இதெல்லாம் இன்றைக்கு அவுலியாக்கள். இப்ப ஒரு இடத்தை ஆட்டப்படனா இவ்வளவு வேலையும் செய்யறாங்க. இதுதான் இந்த தர்காக்களுடைய வரலாறு. இந்த ஆத்தங்கர செய்யதலி பாத்திமாங்கிறவங்க யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க எங்க இருந்து, அப்ப பேர் என்ன, உண்மை பேர் என்ன தெரியுமா? ஏங்க அப்படி போய் நிக்கிறீங்க? ஒரு பொண்ணு பேசும்போது இந்த நல்ல குடும்பமான்னு பாக்குறீங்களா? இந்த வழி இந்த ஆத்தங்கர செய்யதலி பாத்திமா என்ன குடும்பத்தை சார்ந்தவங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாடாத்து கும்பலன் வேற சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க மத்த ஜாதி அப்படின்னு வேற சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆளை போய் நீங்க இங்க இருந்து வேன் எடுத்துட்டு போறீங்களா, சாயாவை தூக்கிட்டு போறீங்களா, பன் ரொட்டியை தூக்கிட்டு போறீங்களா, கடாவை தூக்கிட்டு போறீங்களா, அங்க போய் அறுத்து சாப்பிடுறதுக்கு.
எனக்கும் அங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தாய்சீல் ஓதி 7 வருஷம் மார்சால ஓதிட்டு எனக்கு நியமசம் சொல்லி ஆத்தங்கள்ல தொட்டில் ஆட்டணுமா, எரும மாடு மாதிரி வளர்ந்தாச்சு, என்னை தொட்டில் போட்டு ஆட்டணுமா, உருப்படுமான்னு பாத்துக்கணும். எங்க போய் தொட்டில் கேட்டா அந்த நேர்ச்சியை நிறைவேறலன்னு சொல்லி என்னமே என்ன கூட்டு போனாங்க. மார்சாவில் இருந்து மார்சாவில் ஓதுனாலே டாப் வளர்ந்து போயிடும், தலப்பாத்தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணு இருக்காது. முன்னால வயிறும் ஜிப்பாவும் இதை தவிர்த்து ஒரு பெரிய அளவுல ஒண்ணும் இருக்காது. எனக்கு நியமசம் சொல்லி அங்க கொண்டு போய் எனது நானும் கொஞ்ச நாள் அப்படி இருந்து அப்படி சுத்திட்டு அந்த தர்காவை அப்பதான் பார்த்திருக்கிறேன். இப்படி எல்லாம் வச்சிருக்காங்களே, என்ன இது இந்த ஆட்டங்களை செய்து பத்திமாவும் இங்க யாரு? அங்க போய் நீங்க ஏன் கேக்குறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னானா? எங்கயாவது அல்லாஹ் தாலா தரமாட்டேன்னு சொன்னானா? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. இப்படி எல்லாம் வச்சிருக்காங்களே, என்ன இது இந்த ஆட்டங்களை செய்து பத்திமாவும் இங்க யாரு? அங்க போய் நீங்க ஏன் கேக்குறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னானா? எங்கயாவது அல்லாஹ் தாலா தரமாட்டேன்னு சொன்னானா? கிடையாதுங்க. அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய, நான் ஏற்கனவே வாட்சி காட்டினேன், எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்தை பொறுத்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா கானத்து கரியத்துன் ஆமனத்து, உலகத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்தை மாதிரி மற்ற கிராமம் இருக்கக்கூடாதா? ஃபனஃபஹா ஈமானுஹா, அந்த கிராம மக்களுக்கு அவர்கள் கொண்ட ஈமான் பயனளித்தது என்றால் இல்லா கௌமு யூனுஸ், யூனுஸுடைய சமுதாயம் தான். மற்ற எந்த சமுதாயத்திற்கும் அவங்களுக்கு இறை தூதர் அந்த சமுதாயம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அழிக்கப்படாம என்ன செய்யறாங்கன்னா எல்லா இறை தூதரும் பேசுவாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க, மார்க்க கருத்தை ஏற்றுக்கங்க என்று பிரச்சாரம் செய்வாங்க. அந்த பிரச்சாரத்தை இந்த மக்கள் ஏற்க மறுத்து கடைசியில் துஆ செய்திருவாங்க. அந்த மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ பார்த்து அப்படின்ன உடனே அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுக்கு சொல்லுவான், இனிமே நீங்க ஊர்ல இருக்காதீங்க, இந்த ஊரை நான் அழிக்க போறேன், நீங்க கிளம்பி போயிருங்க, அனுப்பி விட்டுருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் நடந்திருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளம். அதுபோல மற்ற இறை தூதர்கள், ஒரு ஊர் அழிக்கப்படுகின்றது என்றால் அந்த ஊர்ல அந்த இறை தூதர் இருக்க மாட்டாங்க, வெளியே அனுப்பி விட்டுருவோம். இது மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல, துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நான் இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணிட்டேன் என்று அவங்க பிரச்சாரம் செய்ததை சொல்லி ஒரு மக்களும் திருந்தல அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவர் அனுப்பியாச்சு. அப்படின்னு உடனே இப்ப என்ன அல்லாஹ்வுடைய வேதனை வரணும் இல்ல, அந்த மக்களுக்கு பயந்துட்டாங்க, ஆஹா யூனுஸ் வேற போயிட்டாரு, அல்லாஹ் நம்மள அழிச்சிருவான், நாம திரும்பி வரணும் என்று சொல்லி எல்லா மக்களும் என்ன செய்தாங்கன்னா ஈமான் கொண்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ போயிட்டாங்க, இது குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம். அவர்கள் திரும்ப பார்க்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மக்கள் ஈமான் கொண்ட உடனே கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல கேவலப்படுத்தக்கூடிய இழிவு தரக்கூடிய அந்த வேதனையை விட்டும் நாம் அவர்களை காப்பாற்றி விட்டோம், அவர்களிடத்திலிருந்து அந்த வேதனையை நாம் அகற்றி விட்டோம், மத்தானாகும் இலாஹீன், அவர்களை கொஞ்ச காலம் நாம் வாழ வைத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா அங்க இருந்து வர்றாங்க, வந்தா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. யா அல்லாஹ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு, யா அல்லாஹ் நான் அழிக்க சொல்லியிருந்தேன், நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இவங்களை நீ அப்படியே விட்டிருக்கிறியே என்று அவர் என்ன செய்யறாரு, கோபப்படுகிறார். கோபப்பட்டு நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், யார்கிட்ட கோபப்பட்டு போறாரு, அல்லாஹ்ட்ட கோபப்பட்டு போறார். சின்ன பையன் என்ன செய்வான், நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வருவோம், நான் நல்ல பசிக்கும், நான் போறேன் அப்படின்னு சொன்ன உண்மை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டாங்க, எப்பா வாடா சாப்பிட்டு உள்ளுக்குள்ள மெதுவா நம்ம போயிருவோமே, நம்ம கண்டிஷனை கொஞ்சம் தளர்த்திடுவோமே, ரொம்ப இதாகி போனா ரொம்ப பாப்பக்காரர் என்ன சொல்லுவாரு, அவன் கிடக்கட்டும் அப்படின்பாரு. தாய் தான் எப்பா வாடா சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கெஞ்சுவாங்க.
அப்ப இந்த மாதிரி இப்படி ஊர்ல உலகத்துல இப்படி பிள்ளைகள் கடுமையை காட்டுவாங்க, அப்புறம் வந்து தெரிஞ்சு வந்துருவாங்க. சில ஆட்கள் அப்படியே கோவிச்சுட்டே போயிடுவாங்க. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப அவர் டென்ஷன் ஆகி போய் அல்லாஹ்ட்டையே கோவப்பட்டுக்கிட்டு இங்க இருந்து போய் கப்பல் ஏறி போயாச்சு. கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே அலை அப்படியே கிளம்பு. கடல் என்ன செய்யுது? கொந்தளிக்குது. கொந்தளிச்ச உடனே கடல்ல உள்ள கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, யாரோ ஒரு ஆளு அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து வந்திருக்கான், அந்த ஆட்கள் கப்பல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆள்கள் எல்லாம் வந்து அல்லாஹ் தஆலாவே சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது சீட்டு குலுக்கி பாக்குறாங்க. பார்த்தா இன்ன யூனுஸ் மினல் முர்சலின், யூனுஸ் வந்து தூதர்கள்ல உள்ளவர். இது அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர் என்ன செய்றாரு? மக்கள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய கப்பலுக்கு தப்பி ஓடுகிறார். ஃபசாஹம ஃபகான மினல் முதஹதீன், சீட்டு குலுக்கி பாக்குறாங்க, இவர்தான் என்று தெரிந்த உடனே இவரை தூக்கி போட்டறணும் அப்படின்னு சொல்லி கடல்ல தூக்கி போட்டாச்சு. கடல்ல தூக்கி போட்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்தகமல் ஹூத் வஹுவ முலீம். கடல்னா என்ன? பெரிய அளவுல பெரும் பெரும் மலைகளை போன்று மீன்கள் கடல்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க உள்ள உள்றாங்க, விழுந்த உடனே அப்படியே அது வாயை பிளந்து நிக்குது, ஆளை உள்ள தூக்கி கொண்டு போயிடுச்சு. ஃபல்தகமல் ஹூத் வஹுவ முலீம், அவருமே ரொம்ப இழிந்தவராக விழுகின்றார், மீன் அவரை விழுங்கி விடுகின்றது. அந்த மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டு அவருக்கு மீன் வயிற்றுல வாழலாமா நீங்க கேட்கலாம், வாழலாம். மீனுக்கு அல்லாஹ் தஆலா தண்ணீர்ல இருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கான். அதனுடைய காதுல வந்து என்ன இருக்குது? செதில் இருக்குது. அந்த காதுல வந்து அல்லாஹ் தஆலா அதற்கு அந்த எப்படி வச்சிருக்கிறான்னா, அந்த அதனுடைய ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய அளவுல அதற்கு ஒரு கருவியை பொருத்தி வச்சிருக்கிறான். அதான் நம்ம பார்க்கிறோம். அந்த மீனை எடுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த ரொம்ப மாதிரி அப்படியே அதுல அதுக்கு என்ன சொல்றது, அந்த மீன் காதுல இருக்குமே அந்த செதில், அதை வந்து அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக ஆக்சிஜனை கொடுத்து அந்த மீன் வயிற்றுக்குள்ள அவர் இருக்கிறார். இருந்துட்டு நாம வந்து அல்லாஹ்ட்டையே கோவிச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு ஃபனாதா ஃபில் லுதுமாத், அந்த இருள்கள்ல, கடல் ஒரு இருளு, மீன் வயிறு ஒரு இருளு, அதில் உட்கார்ந்து கொண்டு ஃபனாதா ஃபில் லுதுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னுடைய முடிவுல நான் கோபப்பட்டுட்டேன், நான் ஒரு பெரிய துரோகி. ஃபனாதா ஃபில் லுதுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது சொல்றாங்க. கப்பல்ல இருந்து விழுந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ள மாட்டியாச்சு, இருளு, ஒண்ணுமே தெரியல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல, குடிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல. அப்படி அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு ஏதாவது தெரியுமா? நம்ம வீட்டுல கொஞ்சம் விளக்கு அணைஞ்ச உடனே நம்மளால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, பாக்கிறோம் இல்ல? அப்போ இது கடலுக்குள்ள இருந்துகிட்டு அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையை நீங்க பாருங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு உலகத்துல சங்கடம் எதுவும் ஏற்படுமான்னு பாத்துக்கங்க, நெருக்கடி ஏற்படுமான்னு பாருங்க, சோதனை ஏற்படுமான்னு பாருங்க, துக்கம் ஏற்படுமான்னு பாருங்க, துன்பம் ஏற்படுமான்னு பாருங்க. அப்படி அந்த மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கொண்டு அதுல திக்ர் செய்றாரு. ஃபனாதா ஃபில் லுதுமாத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நீ தூய்மையானவன், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, நான் துரோகி, நான் பாவி, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு என்று அவர் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் மீன் வயிற்றில் இருந்து இப்படி தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், தஸ்பீஹ்னா நீங்க இந்த தஸ்பீஹ் கிடையாது. எந்த தஸ்பீஹ்? நம்ம ஆள் வந்து என்ன செய்வான்னா தஸ்பீஹ் செய்வான். என்ன தஸ்பீஹ்? இந்த கப்பல்ல சரக்கு இறக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிஷின் ஒண்ணு வச்சிருக்கான். அது வந்து என்னன்னா லோடு இறக்கும், அன்லோடிங். அந்த லோட வந்து இப்படி இறக்கும் போது ஒரு வெங்காய மூட்டை எடுத்து போட்டோம், ஒன்னு அப்படின்னு அடிச்சுக்கிறோம், ரெண்டாவது வெங்காயம் ரெண்டு அப்படி வச்சிருக்கான். இவன் என்ன செய்யறான்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தெருல போகும்போது டக் 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 சுப்ஹானல்லாஹ் 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 எல்லாரும் பாக்குறாங்க. இவர் வந்து இந்த தஸ்பீஹ் வித்தியாசமான அந்த டிஜிட்டல் தஸ்பீஹ் செய்யறாரு. எப்படி? டிஜிட்டல் தஸ்பீஹ்.
அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அடிச்ச உடனே மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இது ஒரு தஸ்பீஹ். இன்னொரு தஸ்பீஹ் ஒண்ணு வச்சிருக்கான், இந்த கையில வச்சுக்கிட்டு போற வர பொம்பளை எல்லாம் பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஃபிகர், நல்லா அழகா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், சூப்பர். இந்த தஸ்பீஹ் கிடையாது. அல்லாஹ்வை பயந்து உருக்கமாக அழுது கண்ணீர் வடித்து உள்ள கடந்து புலம்புறாரு, மாட்டிக்கிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். இப்படி அவரு இந்த தஸ்பீஹ் மட்டும் தஸ்பீஹ்னாவே அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது. நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன், நான் தவறு இழைப்பவன் என்று ஒப்புக்கொள்றது. அப்படி அவர் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன். கியாமத் நாள்ல எல்லாரும் எழுப்புவானே, அது வரைக்கும் நான் அந்த மீன்ல நான் வச்சிருப்பேன். அவர் என்ன அழைச்சி புலம்பி கண்ணீர் விட்டு கேட்டதுனால நான் காப்பாத்தினேன். என்னுடைய முடிவில் அவர் கோபப்பட்டுட்டாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபனபத்னாஹு பில் அராயி வஹுவ ஸகீம். அப்படியே இந்த மீன் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே கடற்கரையில வந்து அப்படியே கக்கு. மீன் வயிற்றுல போனா இதுல அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்க. இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். சாப்பிட்ட உடனே என்ன செய்யுது, அதுல உள்ள இந்த கல்லீரல் அது இதெல்லாம் ஒவ்வொன்றும் நல்ல அந்த ஜீரணத்துக்குரிய அந்த திரவத்தை எல்லாம் அப்படியே கசிய செய்து அப்படியே வந்து நல்ல எங்க போய் சாப்பிட்டுருவான், நல்ல கலரி வீட்டுல போய் சாப்பிட்டு கத்திரிக்காய் வேற எலும்பு வேற போட்டு போட்டு வருவாங்க. இருக்கிற ஒரு 4 துண்டு இருக்கும், அந்த 4 துண்டுல 3 துண்டை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. களத்தை கலைங்க, பாராளுமன்றத்தை கலைங்க அப்படின்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டமாக்க அது வந்து என்ன செய்யணும், அப்படியே வெளியில வந்துடும். ஜீரணம் எல்லாத்துக்கும் அப்படிதான் வச்சிருக்கான். எது சாப்பிட்டாலும் அதான் வந்து மஞ்சளா வெளியே வருது. என்ன சாப்பிட்டாலும் அது வந்து நான் கொய்யா சாப்பிட்டான்னு வைங்க, கொய்யாவோட ஐட்டத்துல வந்து விட்டுரும். இப்படி அல்லாஹ் தஆலா அதை பூரா அந்த ஜீரண சக்தி பூரா வந்து என்ன செய்திருக்கான், ஆக்கி வச்சிருக்கான். பாக்குறோமா? அப்ப அந்த மீன் வயிற்றுல போனார அவர் உள்ள போன உடனே என்ன செய்திருக்கணும், அந்த திரவம் எல்லாம் அப்படி பட்டு அப்படியே அதுல வந்து அந்த மீனோடு சக்கையோடு சக்கையாவில் ஆயிருக்கணும். அவரு செதஞ்சு போயிருக்கணும். இல்ல அதுல பல ரசாயனங்கள்லாம், மீன் வாழ்றது ஒரு மீன் அடிச்சு சாப்பிட்டு தான் வாழுது. அவன் என்ன செய்யும், அந்த ரசாயனங்கள் எல்லாம் போய் அப்படியே உடைஞ்சு அந்த மீனுடைய ரத்தமாக அவர் மாறி இருக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா மாத்தல, வச்சுட்டான். பாருங்க எப்படி அல்லாஹ்வுடைய அந்த வேலையை பாருங்க. இப்ப என்ன செய்யுதுன்னா அந்த மீன் வந்து அப்படியே கரையில வந்து கக்குது. எத்தனை நாளுன்னு தெரியல. இவன் சும்மா தஃசீர்ல எழுதி வச்சிருக்கான், இவன் பயான்ல சொல்லுவான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் தங்கினார். இவர் பக்கத்துல போய் பார்த்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ சில குறிப்பிட்ட நாட்கள், ஒரு நாள் இருந்தாலும் சாதாரண விஷயமாங்க. ஒரு நாள் மீன் வயிற்றுல இருக்கட்டும், போலீஸ் என்ன செய்வாங்க, ஐயா வந்திருக்கிறாங்க, எப்படி கூப்பிடுவாங்க, வீட்டுல வந்து ஐயா கூப்பிடுறாங்க, அவங்களை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. இவர் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போவாங்க. அவ்வளவுதான், பால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறக்கி தள்ளுவான். ஒரு நாள் வச்சுட்டா போதும், கிடந்து எப்ப அங்க பாப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் பக்கத்துல விடுறது, அடி டமா அடிமா எம்மாடி என்ன மாதிரி விடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாமளா இப்படி குண்டு வைக்கணும்னு நினைச்சோம். போதும், ஒரு தடவை நிமித்தி எடுத்துதான் வைங்க. இந்த உலகத்திலேயே வந்து இப்படி இந்த தண்டனை எப்படி இருக்குதுன்னா, நாம வந்து இது வெளியில கடலுக்கு வெளியில திடல்ல எப்படி இருக்குன்னா, கடல்ல எப்படி இருக்கும், மீன் எடுத்துற கிடந்து சுருண்டுட்டாரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே அந்த சக்கையாக கக்கிய உடனே அப்ப என்ன செய்யணும், யாருமே இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, அன்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யத்தீன், சொரக்குடி இருக்குல்ல, அதை கொடுத்து அவருக்கு வந்து அல்லாஹ் தஆலா அங்க ஒரு ஏற்பாடு செய்து அவருக்கு பாதுகாப்பாக அங்க ஏற்பாடு செய்து விட்டு அவரை அங்கிருந்து கொஞ்ச நாள் சுதாரிப்பை ஏற்படுத்தி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். பாக்குறோமா? இந்த 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, பெரிய வழியுள்ள 2 விஷயம். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல 2 பாடம் இருக்குதுங்க, ரொம்ப முக்கியமான பாடம். என்ன பாடம் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, பெரிய ஆட்கள்கிட்ட குணமாக்க அவங்க அல்லாஹ்ட்ட உடனே கேட்டு அப்படிதானே இவன் வழங்கி வச்சிருக்கான். அதாவது முஹித் அப்துல் காதர் ஜீலானி அவங்க வாழ்ந்த காலத்துல கப்சா நிறைய இறக்கி விட்டானுங்க சரக்கு, நிறைய இந்த உஸ்மானியாவில் இன்னைக்கு சரக்கு இறக்கி விடுறாங்க. ப்ரொடக்ஷன் கிளம்பிருச்சு. ஒவ்வொரு பள்ளியிலும் போய் நிறைய டூப்புகள் அவுத்து விட்டுட்டு இருப்பானு, இவங்க தாங்க முடியாது. அதாவது
புரியுதா? அப்ப இந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி அதாவது அவங்களுடைய வாழ்நாள்ல ஒரு மலக்குள் மொத்தம் அவங்க அந்த அம்மாவுடைய பையனை வந்து கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த அம்மா வந்து மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானிய அவன் ரொம்ப பெரிய டிஜிபி மாதிரி இந்த உயிர்களை கைப்பற்ற இந்த விவகாரம் அவர் பெரிய அல்லாஹ் தஆலா அவர் அப்படி அனுப்புன மாதிரி மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களே என் பிள்ளை அந்த மலக்குள் மௌத்தை அநியாயமா கைப்பற்றி போயிட்டார். மலக்குள் மௌத்து கூப்பிடுற மாதிரி இந்த மாதிரி வீட்டுல வேலை பார்க்கற மாதிரி மலக்குள் மௌத்து நடக்குமாங்க? எப்படிப்பட்ட ஆளு மலக்குள் மௌத்தை கண்டு அவன் ஆடுவான். ஒரு தடவை அதை பார்த்து நடக்க முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான். வாய் திறந்த மாதிரியே இருக்கு. நம்ம தான் வந்து தப்புன்னு அப்பளத்தை தட்ட மாதிரி தட்டி மூடணும். இந்த மலக்குள் மௌத்தை அவரை கூப்பிட்டு, என்ன என்னுடைய ஏரியாவில் வந்து என்னுடைய ஜூரிடிக்ஷன்ல வந்து அவர் மொய்தீன் அப்துல் காதர் இந்த பையனுடைய உயிரை வந்து நீங்க கைப்பற்றலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூடையில உள்ளதை விட்டோம்னா நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி கப்சாவை எழுதி வச்சு மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் வச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லாருமே நம்ம ஊர்ல வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாரு எஸ்பி மைதீன். அவருக்கு பேரு மைனி. இந்த தெருவில் எத்தனை மைனி கலந்துருக்காங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா வழியெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால வந்து மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி பொம்பளைக்கு மைதீன் பாத்திமா, அதான் மைன் பாத்திமான்னு மாறி போச்சு. இப்படி எல்லாருக்கும் இப்படி பேர் வச்சு இவங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களே, இது கிடையாது. புரியுதா? ஒரு பெரியவர்கிட்ட போனா அவர் வந்து சொல்லி அல்லாஹ் உடனே கேட்டுருவான். அல்லாஹ் அவன் நினைச்சாதான் கொடுப்பான், அவன் நினைச்சாதான் கொடுப்பான். இவங்க சொன்னதுனாலாம் வந்து யூனுஸ் நபியோ அல்லது மற்ற பெரிய என்னுடைய கிளையண்ட் வந்திருக்கிறாங்க, நீ கூடிய காரியத்தை நீ யாரையா அல்லாஹ் கேட்பான். அதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் விடத்துல அதெல்லாம் நடக்காது. அவன் விரும்பினாதான் கொடுப்பான். இவன் பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட இந்த மக்களை அழிச்சிருன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனா அந்த மக்கள் திருந்திட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்த யூனுஸ் நபி ஒரு சொல்றாரு, அந்த சொல்ல தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மக்கள் நாங்கள் திருந்திட்டோம் சொல்றாங்களே அதைத்தான் ஏற்றிருக்கான். இதுதான் பாயிண்ட். ரெண்டு விஷயம் சொன்னேன்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்ல தூக்கி போட்டுட்டு யார் சொல்ல எடுத்திருக்கிறான்? பாமர மக்கள், சாதாரண மக்கள், அதாவது பெரிய வலியுள்ளாக்கள் கிடையாது, பெரிய நாதாக்கள் கிடையாது, சும்மா அற்பர்கள். அந்த மக்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு கொடுக்கவிருந்த அந்த அதாபை நீக்கிவிட்டு அவர்களை வாழ வைக்கிறான். இதை பொறுக்க முடியாம தான் யூனுஸ் போனார் இல்லையா? அல்லாஹ்வுடைய முடிவுல கோபப்பட்டு போனார். வலா தகுன் கசாஹிபுல் ஹூத், அந்த யூனுஸ் மாதிரி நீங்க அல்லாஹ்வுடைய முடிவுல கோபப்பட்டார அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கு தான் நீங்க கட்டுப்படணுமே தவிர உங்களுடைய முடிவுக்கு என்ன கட்டுப்படுற மாதிரி நீங்க நினைச்சக்கூடாது, ஆக்கக்கூடாது. யாருக்கு தெரிவிக்கிறான்? இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தெரிவிக்கிறான். நாம இங்க என்ன பார்க்கிறோம்? இப்போ அருமை சகோதரர்களே, என்ன பார்க்கிறோம்? ஒரு இறை தூதர், அவங்க பெரிய மனிதர். நாம நினைக்கிறோம்ல, உலகத்துல இறை தூதரை விட ஒரு பெரிய ஆள் நம்ம பார்க்க முடியுமாங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், உலகத்துல எவ்வளவு கும்பனாக இருக்கட்டும், அவன் விடிய விடிய தொழுத ஆளா இருக்கட்டும், பெரிய அவளியாக்கள் வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. இப்படி இருந்தாலும் யூனுஸ் நபின்னு இருக்காங்களா, அவங்க விட உயர்ந்தவராக ஆக முடியுமா? அந்த யூனுஸுடைய வேண்டுகோளை, யூனுஸுடைய அந்த ரிக்வெஸ்ட் அல்லாஹ் தஆலா மறுத்துட்டு அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறான். நான் இங்கு இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், மீன் வயிற்றில் இருந்து யூனுஸ் நபியை காப்பாற்றின மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையும் வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு எதிராக ஒரு யூனுஸ் நபி பிரார்த்தனை செய்தாலும் அதை ஏத்துக்கிற மாட்டான். நம்முடைய பிரார்த்தனை தான் அல்லாஹ் தஆலா ஏத்துக்குவாங்க. அவன் கிருபையாளன். என்னிடத்துல கேள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், என்னிடத்திலேயே கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அதான் நாம சொல்றோம். அல்லாஹ்ட்ட கேளுங்க. அவன் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான், தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அவனிடத்துல நீங்க கேளுங்க. சில கட்டங்கள்ல அல்லாஹ் தஆலா சில பேருக்கு சில காரியங்களை தாமதிப்பான், சில காரியங்களை தாமதிச்சு கொடுப்பான். அதுல நன்மை இருக்கும். கொடுத்து விட்டால் இவன் குஃபுர்ல போயிடுவான் என்று இருந்தால்
இறைமறுப்பில் போய் விடுவான் என்று இருந்தால், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு மரணித்து விடுவான் என்றால் அல்லாஹ் தான் அந்த நன்மை நமக்கு தரமாட்டான். இது கொடுத்தா இவன் ரொம்ப ஆபத்துல போயிடுவான், தரமாட்டான். கொடுக்க வேண்டும் என்று இருந்து விட்டால் அதை யாருமே தடுக்க முடியாது, தந்துருவான். இதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும் சரிதான், வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிதான், அதை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். யூனுஸ் நபியினுடைய அந்த சமுதாயம் கேட்ட மாதிரி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யூனுஸ் நபி அந்த மீன் வயிற்றில் இருந்து கேட்டாங்களே, அது மாதிரி நமக்கு என்ன சோதனை, சிக்கல், ஆபத்து என்ன ஏற்பட்டாலும் சரிதான், நோய் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நீக்கி வைக்கும் என்று அவனிடத்தில் தான் நாம கேட்க வேண்டுமே தவிர யார்கிட்ட போய் கேட்க கூடாது. கபூர்ல உள்ள ஆட்கள்கிட்ட போய் கேட்க கூடாது, இறந்து போன ஆட்கள்கிட்ட போய் கேட்க கூடாது. உயிருள்ள அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த இறைவனை எப்படி இந்த குர்ஆனுடைய வசனம் துவங்குது பாத்தீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் பொதுவா தெய்வங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சில இடங்கள்ல மக்களுக்கு அப்படி பயம் மாதிரி இருக்கும். ஒரு ஈட்டிய கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பாக்குறோம்ல, நாக்க அப்படியே தொங்க வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்த உடனே இது சொல்லுவாங்கல்ல, சின்ன பையன் போகும்போது இந்த பேய் அடிச்சிட போறோம், ஒரு பேயும் அடிக்க போறது கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் இந்த கடவுளை பற்றி சித்தரித்து காட்டக்கூடிய நிலையில குர்ஆன் என்ன சொல்லுது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம். மீண்டும் அவன் இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். எப்படி அன்புள்ளவன் நீங்க பார்த்துக்கிறனும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பவத்தை சொல்றாங்க. பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு ஆள் இருந்தாராம். அவர் என்ன செய்தாரு? 99 கொலைகளை செய்துட்டார். 99 கொலைகளை செய்துட்டார். செய்துட்டு அவர் மனசு தாங்க முடியல, இவ்வளவு கொலைகளை நாம செய்துட்டோமே. ஒரு மனசுல அவர் உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு. ஆஹா, பெரிய தப்பு செய்துட்டோம், நாம திருந்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு பாதை அவர்கிட்ட கேட்கிற, நான் அந்த மாதிரி கொலை செய்துட்டேன். அவர் கேட்கிறார், என்னப்பா என்ன கொலை? 99 கொலையா? அவர் கேட்கிறார், 99 கொலையா? அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில இதெல்லாம் இருக்குது. உனக்கெல்லாம் இங்கடா மனைவி கிடைக்க போகுது, நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அவரையும் ஜோலி முடிச்சிட்டாலும் அவருடைய மனசு வருத்தப்படுது. ஆஹா, நாம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இந்த ஆளையும் போட்டு ஜோலியை முடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் என்ன செய்யறாருன்னா, இறைவா எனக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை தேடி வந்துகிட்டு இருக்கார். வந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மரணம் அவருக்கு வந்து விடுகிறது, இறந்து விடுகிறார். இப்போது சுவனத்திற்குரிய மலக்குகளும் வந்துட்டாங்க, நரகத்துரிய மலக்குகளும் வந்துட்டாங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. பாக்குறோம்ல, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாக்கும் நம்ம நாட்டிலேயே நம்ம பாக்குறோம். இந்த இது முன்னீர்புலம் போலீஸ் எங்க ஏரியாவில தான் இவர் இறந்திருக்காரு, மேலப்பாளையம் போலீஸ் எங்க ஏரியாவில தான் இறந்திருக்காரு. இந்த தங்களை நாங்க தான் அடக்கணும், முன்னீர்புலத்துல இந்த தங்களை நாங்க தான் அடக்கணும். 2ஐயும் பிரிச்சே அடிக்க முடியும். அவ இத மாதிரி அங்க மலக்குகள் இறங்கி நரகத்தில் உள்ள மலக்கு சொன்னாங்க, இவர் 100 பேரை கொலை செய்திருக்காருன்னா இவர் கொண்டு போற இடம் நரகம் தான், நாங்க அங்க தூக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறோம், அந்த உயிரை அங்கதான் கொண்டு போறோம் அப்படின்னா சுவனத்தினுடைய மலக்குகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வாதம் பண்றாங்க, இவர் கடைசியில பாம்பு தேடிட்டார்ல, திருந்திட்டார்ல, வருந்திட்டார்ல, கண்ணீர் வெடிச்சார்ல, இவரை நாங்க சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போறோம் அப்படின்ன உடனே 2 பேருக்கு மத்தியில பஞ்சாயத்து சீரில் இப்ப அல்லாஹ் தஆலா நடுவரா வர்றாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. 2 பக்கத்தையும் அளந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அளந்து பார்த்தா அவர் அந்த இறந்தவர் அப்படியே ஹதீஸ்ல வருது, இறந்தவர் கொஞ்சம் அவருடைய நெஞ்சு எந்த பக்கம் சாஞ்சி இருக்குன்னா தௌபாவை தேடி வந்தார அந்த பக்கத்துல கொஞ்சம் ஒரு ஜான் கூடி போயிடுச்சு. கூடி போன உடனே அல்லாஹ் தஆலா உத்தரவு போடுறாங்க. மலக்குகளுக்கு ஒரு திருப்தி வேணும் இல்ல, அதற்கு அல்லாஹ்வுக்கு தெரியும்
மலக்குகளுக்கு ஒரு திருப்தி வேணும் இல்ல, நரகத்துடைய மலக்கு என்ன அல்லாஹ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எங்களை வந்து எம்டி ஹேண்டா நீ திரும்ப வரக்கூடிய அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து, இப்ப சொர்க்கத்துடைய மலக்குகள் நாங்க வெற்றி பெற்றோம், இந்த வழக்குல நரகத்துடைய மலக்குகள் தோல்வி அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. என்ன பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய பாவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான, அந்த ரப்புல் ஆலமீனை விட்டுட்டு இந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை என்னமா கடற்கரை தீமா குளத்தங்கரை களிமா குளம் இங்கே எத்தனையோ அவுளியாக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் கஞ்சா அடிச்ச ஆட்கள். அவுளியாக்கள் சொல்லி அடக்கிட்டு வர்றானோல, நம்முடைய வரலாறுலாம் எடுத்தா நம்முடைய வரலாறை விட ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல என்ன பேசு, அவரா அவளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவரு இவளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊரு தமிழ் இந்த ஊருக்கு தான் தெரியும். அவன் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இறந்து போனவன்னா அவன் சுருட்டு குடிச்சவன்லாம் வடிவிழா வைக்கிறாங்க, பீடி குடிச்சவன்லாம் வடிவிழா வைக்கிறாங்க, தண்ணி அடிச்சவன்லாம் வடிவிழாவா போறான், அப்படின்னு சாப்பிட்டவன்லாம் அவன் என்னுடைய வாழ்நாள்ல பார்த்திருக்கோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஒரு தங்கல் என்னுடைய தாப்பனாருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லி மருந்துக்காக வேண்டி போயிருந்தா ஒரு சாக்லேட் ஒண்ணு தந்துறீங்க ஒண்ணு சாப்பிட்டு இருந்தான், நல்லா இருக்கு பாரு, ரொம்ப நாளா இருக்கு. கொஞ்ச நாள்ல பார்த்தா அதை உடைச்சு பார்த்தா உள்ளக்க அப்படின்னு யாரு ஷாகாலம் தங்கலாம் அந்த ஆளுக்கு உட்படுவானா மருந்துங்கிற பேர்ல. அவ எப்படி இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து யாரு வலியுள்ளாக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களை, இவர்கள் எல்லாம் வந்து ஏமாற்றுக்காரர்கள். இவங்கள்ட்ட எல்லாம் போய் நிக்கிறீங்களே, யார்கிட்ட நிக்கணும்? நீங்க படைத்த அந்த இறைவன் இரக்கம் உள்ளவன். மண் பாருங்க, ஒரு யூனுஸ் நபியினுடைய கோரிக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, எவ்வளவு பிசாமங்க ஏற்பாடு போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாள்ல இறந்தா ஆடு ஒளியுள்ளா, அதுக்கு ஒரு கபரை கட்டி ஆடு ஒளியுள்ளா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தகவல் கட்டிட்டு வரணும். அவ்வளவுதான். ஒரு புறம்போக்கு லேண்ட்ல கட்டிட மாட்டோம், அந்த லேண்டு அழிச்சரா பக்கா சார் பக்கா பக் அவ்வளவுதான். இதுதானங்க நடந்துகிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து பல அந்த சம்பவத்தை சுற்றி பல படிப்பினைகளுங்க, எவ்வளவு படிப்புகள் அல்ல அள்ளி கொட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ரப்புல் ஆலமீனை விட்டுட்டு இங்கிருந்து தேடி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நான் பக்கத்துல இருக்கேங்கிறான். நீங்க ஆத்தங்கரைக்கு இங்க இருந்து போறீங்களா, வேனை கூப்பிட்டு போறீங்களா தேன் தலையோட, எதுக்கு எதுக்கு நீங்க அங்க போறீங்க? அல்லாஹ்ட்ட கேளுங்க. அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். அதுதான் குர்ஆன்ல சொல்றான். என்னிடத்தில் நீங்க கேளுங்க. இதை எந்த ஆலிம்சாவும் சொல்ல மாட்டாங்க, நாம தான் சொல்ல வேண்டும். எந்த ஆலிம்சாவும் சொல்ல மாட்டாங்க. நாம தான் இந்த மக்களிடத்துல இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டியிருக்குது. நீ அல்லாஹ்ட்டே கேளுப்பா. வேற சொல்லுவாங்க, அல்லாஹ் அதை செய்யறான் இதை செய்யறான் அப்படிலாம் நல்லா அதெல்லாம் சொல்லுவாங்க. கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாரிடத்தில் கேட்க கூடாதுங்கிறத சொல்லவே மாட்டாங்க. அவுலியாக்கள்கிட்ட கேட்காதீங்க, புரியுதா? அதாவது ஒரு ஆள் பிரச்சாரம் பண்றாராம் ஒரு ஊர்ல போய், பொட்டல்புதூர்ல தான். அப்படி பிரச்சாரம் பண்ணும் பொழுது அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் கேட்காதீர்கள், அவுலியாக்களிடத்தில் கேட்காதீர்கள் அப்படின்னு உள்ள ஒருத்தர் ஆள் தான் அப்படி பாக்குறான் அப்படி என்று நஜாத்காரர்கள் சொல்லுகிறார்கள். என்ன நிலைமுறை இருக்கு பாருங்க. அவன் மக்களிடத்தில் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த தெருவில் நாங்க இன்னைக்கு மீட்டிங் போட்டுக்கணும். எங்களுடைய நோக்கம் இந்த ஒண்ணுதான். என்ன நோக்கம்? அல்லாஹ்விடத்தில் மட்டும் நீங்கள் கேளுங்கள், இறைவனிடத்தில் மட்டும் கையேந்துங்கள், அவன் தரக்கூடியவன். என்ன கோரிக்கைனாலும் வைங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். யூனுஸ் நபியினுடைய கோரிக்கையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளல, மக்களை அழிக்கணுங்கிற கோரிக்கையை. அதே சந்தர்ப்பத்தில் அவர் மீன் வயிற்றுல போய் விழுந்துட்டாரு, தன்னுடைய பாவத்தை உணர்றாரு, அதை கேட்கிறாரு, அல்லாஹ் தஆலா அவரை காப்பாத்திட்டார். உலகத்தில் இதை விட வேற சிக்கல் ஏதாவது இருக்குமாங்க? இதை விட நீங்க வேற சிக்கல் பார்க்கவே முடியாது. அவ்வளவு டேஞ்சரான ஒண்ணு எது? ஒரு மீன் வயிற்றுல போய் மாற்றுறது இருக்குது. சாதாரண விஷயமா கொஞ்சம் அதுக்கு அல்லாஹ் தஆலா இதை சொல்றான்.
ஏதோ சும்மா ரசனைக்காக வேண்டி உள்ளது நீங்க விளங்கிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சோதனை. இந்த சோதனையில் இருந்து அவங்க தப்பி வர்றாங்கன்னா சாதாரண விஷயமா? அப்படி கதாலிக்க நுஞ்சில் மூமினின் அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படித்தான் மூமின்களும் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் நான் அவர்களை காப்பாற்றுவேன். நாம அவன்கிட்ட தானே கேட்கணும் நம்முடைய கோரிக்கைகளை. உலகத்துல நமக்கு பல காரியங்கள் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது. என்ன? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்க சாதாரண விஷயம் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? அல்லாஹ் தஆலா அவரை பற்றி சொல்லும் போது கலீலுர் ரஹ்மான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை நண்பராக ஆக்கி கொண்டான். நண்பர். அந்த நண்பரு எனக்கு பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும் ரொம்ப காலம் கேட்கிறான். கொடுக்கவே இல்லை. எப்போது கொடுத்தான்? அவங்களே சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில், எனக்கு வயோதிகத்தில் இஸ்மாயில தந்தானே அவனுக்கு எல்லா புகழும். சொல்றாங்களா? இவ்வளவு காலம், ரொம்ப காலங்க. அதனால அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் தரலன்னா காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும், தருவான். அந்த சந்தர்ப்பத்துல கேப்ல யாராவது ஒரு வந்து நீங்க வந்து ஆத்தங்கரைக்கு போய் கொஞ்சம் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வாங்க. அவன் எண்ணெய் பூரா ஊத்தி திங்கிறான். எண்ணெய் ஊத்திட்டு வந்துடுறேன். இப்படி கேட்கிறாங்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்படி கிளப்பி விட்டுருவான். போவாதீங்க, ஒரு மொழுது ஓதுங்க அப்படின்றான். மொழுது ஓதுனா அவனுக்கு தான் லாபம் 10 ரூபா, அவங்களுக்கு 10 ரூபா நஷ்டம். ஓதாதீங்க. நீங்க அல்லாஹ்ட்டே கேளுங்க. அல்லாஹ் நம்மிடத்துல பேசுறான். தொழுகையில அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறான். அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், கேளுங்க. பாருங்க, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப காலமாக அவர்களுக்கு கிடையாது. நபிஹும் அன் லைஃப் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விருந்தாளிகளை பற்றி அவர்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இது தஹலு அலைஹி, அந்த விருந்தாளிகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஃபகாலு சலாமா, வந்தவங்க சலாம் சொல்றாங்க. வந்து வீட்டுக்கு வந்தா சலாம் சொல்லணும். சலாம் சொல்லாம மைனி அப்படின்னு நினைச்ச கூடாது, உள்ள கம்பெனி நீட்டிட கூடாது. உள்ள வந்து அடுப்புங்கிற வரைக்கும் வந்தாராம். வாசல் நின்று அனுமதி கேட்டு வரணும். இது பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. பார்த்த உடனே காலு இன்னா மின்கும் மஜ்லூன், அவங்களுடைய இந்த தோற்றம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடுக்குறாங்க. என்னடா வித்தியாசமான ஆளா இருக்கிறாங்க. காலு லா தௌஜல், ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னான் பஷீருக்கும் பி குலாமின் அலீம், நல்ல ஞானமுள்ள ஒரு குழந்தையை உங்களுக்கு நாங்கள் நற்செய்தி சொல்கிறோம். வயசான காலகட்டத்தில் காலா பஷர்துமூனி அலா அம்மஸனியல் கிபர் ஃபபிம துபஷிரூன், எனக்கு வயோதிகம் ஏற்பட்டதற்கு பிறகு எனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தாம்பத்தியத்திலாம் பெரிய நாட்டம் இல்லைங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சு. அவங்களுடைய மனைவி அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன இப்ப குழந்தை கிடக்க போகுது, நானும் வந்து அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு காலம்லாம் நின்று போய்விட்டு, அப்படிப்பட்ட ஒரு கட்டம் சொல்றாங்க. அப்போ அந்த மலக்குகள் காலு பஷர்னாக பில் ஹக் ஃபலா தகுன் மினல் கானிதீன், சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறோம், நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களுடைய பட்டியலில் ஆகிவிடாதீர்கள். வந்த மலக்குகள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக்ங்கிற குழந்தையை அவங்களுக்கு கொடுக்குறான். பார்க்கிறோமா? எல்லாமே இஸ்மாயில்ங்கிற குழந்தையும் வயோதிகத்துல தான், இஸ்ஹாக்ங்கிற குழந்தையும் வயோதிகத்தில் தான். அவன் அல்லாஹ் நினைத்தால் உலகத்துல யாருமே அப்படி கொடுக்க முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் தான். இவர் நீங்க நாகூர்ல அந்த ஷாவுலம் இது அப்படின்னு சொல்றீங்க, அவர் கல்யாணமே முடிக்கலையே, அவர்கிட்ட போய் பிள்ளை கேட்கல, எதிரில பிள்ளை பார்த்தாங்க. என்னடா இது? இதெல்லாம் வந்து நம்பக்கூடிய ஒரு காரியமா? வெற்றியில பிறந்த பிள்ளை தான் யூசுப் நாயகமா? எப்படி வெற்றியில எப்படி பிள்ளை பிறக்காது? ஏன் இந்த மாதிரியான கதைகளை நம்புறீங்க நீங்க? அப்படி எல்லாம் நம்பாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவன் எவ்வளவு பெரிய ஆட்களுக்கும் அவன் நாடிவிட்டால் குழந்தையை தந்துடும். குழந்தை பாக்கி வேண்டும் என்றால் நீங்கள் அவனிடத்திலேயே கேளுங்கள். வேறு என்ன தேவை இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் கேளுங்கள். நீங்க இறந்து போன ஆட்கள்கிட்ட கேட்காதீங்க. நீங்க உலகத்துல ஒரு ஆள் இறந்து போயிட்டான், அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்பீங்களா? இன்னைக்கு எத்தனையோ கொலைகள் நடந்து போதில்லைங்க, பெரிய வலியுள்ளாவே இருக்கட்டும். இன்றைக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்களே,
என்ன தொழிற்கோடு ஷேக்கு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியணும். யாருக்கு? தொழிற்கோடு ஷேக்கு. அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது எல்லாமே தொழிற்கோடு ஷேக் தேர்வுதான். போன உடனே ஷேக் இருந்து போறாங்களாம். போன உடனே அதாவது ஷேக பாக்குறதுக்கு இங்கிருந்து போனாங்களாம். போய் வீட்டுல திறந்து அவங்க பார்த்தா வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி வரவிருக்கிறாங்களாம். சொல்றாங்க அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் பாங்க. ரொம்ப அதான் பக்தியில ஷேக சாப்பிட சொன்னாங்களாம். எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாங்களாம். அவர் வந்து சாப்பிட மாட்டேன்றாராம். என்ன கேட்கும்போது நான் நோம்புன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கிட்டோ என்னடா இது, நோம்பு வச்சிருந்தா என்ன, விருந்தாளி வந்தா நோம்பு விடலாம, ஒரு பெரிய என்ன இவரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒரு இதை காட்டி அவர் வந்து பல செய்திகள், ரகசிய செய்திகள்லாம் சொல்றாங்களாம், தகவல்கள் எல்லாம் சொல்றாங்களாம். நான் சொல்றேன், உலகத்துல நீங்க ஒரு ஆளை நீங்க கூப்பிட்டு வந்தீங்களாக்கும், நாங்க எல்லாரும் அவரை சேர்ந்து எங்களுடைய பள்ளிவாசலே கபர் கட்டியாரோம். மஸ்ஜித் ரஹ்மான்ல பெரிய கபரா கட்டியாரோம். ஒரு 80 ஃபீட்ல கட்டியாரோம் பெரிய கபர். ஏன்னா நாங்க தான் நஜாத்காரர்கள். பெரிய அளவுல விட்டு வச்சோம். ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? மோடி குஜராத்ல நரேந்திர மோடி 51 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. எதுக்கு? ஆபாவ மரத்துல போய் கொண்டு வச்சிருக்காங்க. எதுல போய் கொண்டு வச்சிருக்கிறாங்களோ, மரத்துல போய் கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது என்ன, அதனுடைய ரகசியம் எதுவும் தெரியல. பாதையில கொண்டு வைக்கிறான். இது என்ன, எங்க குண்டு வச்சாலும் சரிதான், யார் குண்டு வச்சாலும் சரிதான், பலியாகுவது முஸ்லிம்கள். அப்படித்தானே பாக்குறான். என்ன செய்யறான்? அதாவது இந்த ட்ரெண்டே இன்றைக்கு மாற மாட்டாங்க. எங்கு பள்ளிவாசல கொண்டு வச்சாலும் முஸ்லிம்கள் தான், கோயில கொண்டு வச்சாலும் முஸ்லிம்கள் தான். அநியாயம். மாற்றாங்களே இப்படி. உன்னுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க தானே மாற்றாங்க. நீ நல்ல ஆளாக இருந்தால், உனக்கு ரகசிய ஞானம் தெரிகிறது என்றால், உனக்கு அகமிய ஞானம் தெரிகின்றது என்றால், அந்தரங்க ஞானம் உனக்கு தெரிகின்றது என்றால், ரகசிய ஞானம் உனக்கு தெரிகின்றது என்றால், மறைவான ஞானம் உனக்கு தெரிகின்றது என்றால், மோகன நீ சொல்றான் அகமதாபாத்ல குண்டு வச்சவன் இன்ன ஆளு சொல்லு, உனக்கு நாங்க கபர் கட்டுறோம். நீ இறந்த உடனே கொஞ்ச நாள் வாழ்ந்துடுச்சா, இப்பவுமே இறந்துறாரு, நல்லா வாழ்ந்துடுச்சா, கல்யாணம் முடிச்சிட்டு, கல்யாணம் இல்லையாம 9 நேரம் சொல்லிக்கிறாங்க. கல்யாணத்தை முடி, பெரிய வழி உள்ளவாக ஆகு. நாங்க எங்களுடைய மஸ்ஜித் ரஹ்மான்ல எவனாவது சொல்ல முடியுமா? என்ன டிபார்ட்மெண்ட் என்ன திணறிக்கிட்டு இருக்கு. என்ன பாருங்களேன், தமிழ்நாட்டுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. இல்ல எவ்வளவு பெரிய சிக்கல். பயப்படுறான். நம்ம கமிஷனர் அறிக்கை கொடுக்கிறாரு, என்ன மொத்தமா வந்து நிறைய டிஃபன் பாக்ஸ் வாங்கினா கொடுக்காதீங்க. எவனாவது வந்து கல்யாணம் வீட்டுக்காக வேண்டி தேவைப்படும் சொன்னா அவன் போலீஸ் பிடிச்சிருவாங்க. வாங்க பாய் அப்படின்னு. அவன் அப்பாவியா இருப்பான். யாருக்காக வேண்டி வாங்கினேன், நான் கல்யாணத்துக்கு தான் வாங்கினேன். எது கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு டிஃபன் சொல்லு, கட்டுறா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடியை போட்டு உருட்டி எடுக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் உண்டு பாதுகாக்கிறது. நீ தொழிற்கோட்டில இருந்து உடனே இங்க போன் பண்ணு. நாங்க இங்க மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சியில கமிஷனர் இருக்காங்க, கண்ணப்பர் இருக்கிறாங்க, டிஐஜி ரூரலுக்கு சொல்றோம், இந்த மாதிரி எங்களுடைய சேஃப் சொல்லிட்டாங்க, அகமதாபாத்ல கொண்டு வச்ச படுக்காளி பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தூக்கிட்டு போங்க நாங்க சொல்லிடுவோம். இல்ல பிரச்சனை இல்லாம போயிடும்ல, சொல்ல முடியுமாட்டா உங்களால? நான் சொல்றேன், பக்கா ஏமாத்து பயலோ நீங்க. உங்களை போல கள்ள பயலோ எவனுமே கிடையாது. அவ்வளவு ஏமாத்துறீங்க. இந்த பிலாலி ஜுஹரி அப்படின்ற அவன் காலில் போய் விடுறான். மாடன் இன்ஜினியர் அப்படிங்கிறானோ, என்னடா படிச்சிருக்கிறானோ, இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டுறானோ, அண்ணாந்து பாக்குற கட்டடத்தை கட்டுறானோ, இவனை போல இந்திரிய துளியில படைக்கப்பட்ட, நாத்த துளியில படைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு முன்னால போய் கீழே போய் விடுறான். அல்லாஹ் அக்பர். வேதனை இல்லையாங்க, சுயமரியாதை. இஸ்லாத்திலே வந்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது? சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும். சில பேர் ஒவ்வொருவரும் சலாம் சொல்றது இருக்க, சில பேர் சாப்பிட்டு மோந்து பாக்குற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா சில பேருக்கு வந்து சல்யூட் அடிக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். சில பேர் இப்படி அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொன்றும் அந்த சலாத்துல சில பேர் ராகம் வச்சு சொல்றது, சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மள அடிச்சு போடுவோம். இப்படிப்பட்ட சலாம். அவன் குனிஞ்சு கூட சலாம் சொல்லாத, அதனால நின்றுட்டு சலாம் அலைக்கும். அவன் என்னடா ஒரு மாதிரி அப்படின்னு போயிடுவான்.
இப்படிப்பட்ட இந்த ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு மார்க்கத்துல போய் இருந்துகிட்டு காலில் போய் விழுறாங்களே. திராவிடர் கழகம்லாம் வந்து அதை கண்டிக்கிறாங்க. அவங்க சிலையை வச்சு வணங்குறாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா இதெல்லாம் வந்து என்ன செய்றாங்க, காலில் போய் விழாதீங்க. சுயமரியாதை, ஒரு மனிதனுக்குள்ள சுயமரியாதை, அந்த சுயமரியாதை இழக்கிற மாதிரி இந்த காரியத்தை செய்துட்டு இருக்காங்களா. இது நின்றுகிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் இப்படி விழுறானா, மனுஷன் உயிரோடு இருக்கிற ஆள்கிட்டையும் விழுறான், கபூர்ல இருந்தே விழுறான். அங்க போய் சரியா செய்துட்டு அங்க கபூர்ல போய் என்ன செய்யறாங்கன்னா, இப்படி துண்டை கட்டிக்கிறாங்க. அப்படி இப்படி நிக்கிறான். அப்படியே நான் உங்களுக்கு கேடு கட்டவனா போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. ஒரு செத்து போன அப்பால் ஒரு செத்து போன ஆள்கிட்ட வந்து நான் கேட்க வேண்டிய ஆயிடுச்சு. இப்படி நாம நினைக்க வேண்டும். அங்க போய் நின்று அவருக்கு என்ன தெரியும், அந்த தர்காவில் எத்தனை பேர் களவாண்டுட்டு இருக்காங்க. உண்டியலு காசை தூக்கிட்டு போயிடறானுவோ, ஒரு ஹக்குதாரருக்கு தெரியாம இன்னொரு ஹக்குதார தூக்கிட்டு போயிடறாங்க. சண்டை ஹக்குதாரருக்கு முடிச்ச உடனே, ஏய் என் காசை நீ எடுத்துட்ட, நீ நான் எடுத்து பெரிய அவனுக்குள்ள சண்டை போடுறான். உடனே பஷீரப்பா எழுந்துருச்சு, ஏய் சண்டை போடாதீங்க, திருடினது மூத்த ட்ரஸ்டி தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாரா? சொல்ல மாட்டேங்கிறாரப்பா. ஏன்பா அங்க போய் கேக்குறீங்க? இந்த ஆத்தங்கர பள்ளியில எவ்வளவு விளக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எழுந்திருச்சு, எடுத்துட்டு போறானே அவனுடைய கையை இப்படி வாங்க செய்ய வேண்டாம். அப்படி விளக்கு தூக்குன கை இப்படி பின்னால போகணும் இல்ல, போக மாட்டேங்குதான். நல்லா சாப்பிட்டுட்டு சிகரெட் குடிச்சுட்டு வர்றான், விளக்க வச்சுட்டு ஹல்வா வேற சாப்பிட்டு அப்படி மெதுவா அப்படி நடந்து வர்றாங்க. அப்ப ஆத்தங்கிறது பாத்திமாவுக்கு என்ன இருக்குது, செய்தலி பாத்திமாவுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா, ஆற்றல் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அவங்க கபரையே போய் இடிச்சாலும் ஒண்ணும் தெரியாது. எரிஞ்சு வர போறாங்களா? கிடையாது. நீங்க பேயாடுறீங்கன்னு சொல்லுவீங்க, பேயும் பொய் எல்லாம் வந்து பாருங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப பேயாடினா எல்லாரும் போய் அந்த பிளேட் எடுத்துட்டு வா, ரொம்ப சிம்பிள் வைத்தியம் தான், பிளேடு எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே அவன் பாக்குறான். நான் நாக்க புடுறா அப்படின்னு உடனே எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, பேயும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் முடிக்கல, அதை சொல்றா கழிச்சல்ல போல. ஏன்டா அந்த மாதிரி போட்டு பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குற? ஏமாத்துறானா? பேய்ங்கிற செத்தவன் எங்க ஆவியா வர்றான், உலகத்துல உள்ளவன் தான் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானுவ. இதெல்லாம் தாய்மார்கள் நன்கு புரிந்து, அதாவது ஆத்தங்கர பாத்திமா இறந்து ரொம்ப நாளாச்சு, இனிமே அவங்க எழுந்திருக்கிறது எப்போ? மறுமையில தான். மறுமையில எழுந்திருச்சு நிற்பாங்க. அல்லாஹ் தஆலா கிண்டல் அடிக்கிறான் பாருங்க. ஒக்குஃபூஹும், இறந்தவர்களை கூப்பிட்டிருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போக வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. முஸ்லிம்கள் என்றால் சோனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று நம்பியிருக்கின்றோம். அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. சோன வாழ்க்கையா இருந்தாலும் நிரந்தரமான வாழ்க்கை, நரக வாழ்க்கையா இருந்தாலும் நிரந்தரமான வாழ்க்கை. நரக வாழ்க்கைக்கு நாம போயிடக்கூடாது. சொர்க்க வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்றால், சொர்க்கத்திற்குள் நாம் போக வேண்டும் என்றால், படைத்த ரப்பாகிய அந்த ஒரு அல்லாஹ்வை யாரை எந்த கஷ்டத்துக்கும், எந்த சோதனைக்கும், எந்த இக்கட்டுக்கும், எந்த நெருக்கடிக்கு நாம் அழைக்கக்கூடாது. யா அல்லாஹ் என்னுடைய நெருக்கடியை நீ நீக்கிவை. இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கேட்டது போன்று, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது போன்று, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் கேட்டது போன்று, அந்த படைத்த அந்த வல்ல அல்லாஹ்விடத்திலேயே நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ் தஆலா நம்மை அந்த ஒரு இறைவனை அழைக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.